யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும் நூல் குறித்து ஊடகவியலாளர் மகிழன் சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும், இது தலைப்பே கொஞ்சம் விசித்திரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி புரட்டி பார்த்தேன். ஆனால் பல ஆச்சரியமான ஒப்புமைகள் இருக்கிறது படிக்க படிக்க தான் தெரிஞ்சது. அதாவது யூதர்களோட ஆக்கிரமிப்பு கொள்கை தான் ஜியோனிசம். அது மாதிரி இந்தியாவில் இருக்கின்ற ஆரிய பிராமணியவாதிகளின் ஆக்கிரமிப்பு கொள்கை தான் இந்த பாரதியம். இந்த தலைப்பில் கூடுதலாக இன்னொன்னையும் நாம் சேர்த்துக்கலாம், திராவிடத்தையும் சேர்த்துக்கலாம். எப்படி ஜியோனிசம் என்பது யூதர்களோட அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு ஆக்கிரமிப்பு கொள்கையோ, எப்படி இங்கிருக்கும் ஆரிய பிராமணர்கள் அவர்களுடைய புராண கதையிலிருந்து பாரதியம் என்ற ஒரு ஆக்கிரமிப்பு கொள்கையை உருவாக்கி கொண்டார்களோ, அதுபோல தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற மொழியாளர்களும் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்காக, தமிழர்களை ஏமாற்றுவதற்காக, தமிழ்நாட்டின் வளங்களை சுரண்டுவதற்காக திராவிடம் என்ற இல்லாத ஒரு இனவாத கோட்பாட்டை முன்வைத்து அதுதான் தமிழர்களின் அடையாளம் என்று புகுத்தி தமிழர்களின் உண்மையான பண்பாட்டு அடையாளங்களை எல்லாம் அழித்து இன்றைக்கு ஒரு ஆக்கிரமிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு விதமான ஆக்கிரமிப்பு கொள்கைகள் எதிராக நிற்குது. ஒன்று இந்த பாரதியம், இன்னொன்று திராவிடம். ஸோ நாம் எதிர்கொண்டிருக்கும் இந்த ரெண்டு ஆக்கிரமிப்பு கொள்கைகளையும் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக இந்த புத்தகத்தை படிக்கணும். நாம் வாழும் சமகாலத்தில் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இனப்படுகொலை நடந்துச்சு காசாவில். ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நாட்டாலையும் அதை தடுத்து நிறுத்த முடியலை. ஏன்னா உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற யூதர்கள் தங்களுடைய ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு ஏற்றவாறு உலக நாடுகளை தங்களுடைய அதிகார கட்டுக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா உலக நாடுகளோட அதிகார மட்டத்தில் அவங்க போய் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்கின்ற ஆரிய பிராமணர்களும் தங்களுடைய அந்த ஆரிய மேலாண்மையை பாதுகாத்து கொள்வதற்காக இந்தியாவின் ஆட்சி அதிகாரங்களில் உயர்மட்டங்களில் போய் இருக்கிறாங்க. ஸோ இந்த அரசியலை, இந்த நுண் அரசியலை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐயா வெங்கட்ராமன் எழுதிய இந்த யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும் என்ற புத்தகத்தை நாம் கட்டாயம் வாசிக்கணும். அது கூடவே நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த திராவிட ஆக்கிரமிப்பு கொள்கையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐயா மணியரசன் அவர்கள் எழுதிய திராவிடம் தமிழர் மறுமலர்ச்சியை வளர்த்ததா வழிமாற்றியதா அப்படிங்கிற இந்த புத்தகத்தையும் கட்டாயம் படிக்கணும். தமிழ் தேசிய எழுச்சி நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் திராவிடத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், குறிப்பாக ஈவேராவை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் தான் சிறந்த வழிகாட்டி. இதை நீங்கள் கட்டாயம் வாசிக்கணும். இந்த ரெண்டு புத்தகத்தையும் வாங்கி படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 49வது சென்னை புத்தக கண்காட்சியில் பன்மைவெளி அரங்கு எண் 33, 34 நாள்தோறும் புதிய நூல்களை வெளியிட்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு 17/1/2026 அன்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதியுள்ள புதிய நூலை வெளியிட இருக்கின்றோம். இந்த நூலை வெளியிட தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும் என்ற இந்த நூலை ஐயா மணியரசன் அவர்கள் வெளியிட நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ஊடகவியலாளர் தோழர் மகிழன் அவர்கள் முதல் படியை பெற்றுக்கொள்வார்கள். இரண்டாவது படியை செந்தமிழ் திருத்தேர் தூய தமிழ் மாணவர் இயக்கத்தினுடைய இயக்குனர், தூய தமிழுக்காக மாவட்டந்தோறும் அமைப்புகள் நடத்தி வரக்கூடிய இளஞ்சேதல் பெற்றுக்கொள்வார். அடுத்த நூலாக ஹவுஸ் முன்னால் வாங்க வாங்க சார். பாலமுரளி உள்ள வாங்க.
பாலமுரளி எடுத்துங்களா? அடுத்து என்ற நூல் சிறுவர்களுக்காக வஉசியை சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல். அந்த நூலை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மூத்த உறுப்பினர் உணர்வாளர் ஐயா மாக்கோ தேவராசன் அவர்கள் வெளியிடுவார்கள். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் பொறியாளர் தோழர் அருணபாரதி அவர்கள் எழுதிய நூல்தான் வஉசி என்னும் கப்பல் தாத்தா. அது வஉசியினுடைய அந்த நூலை மாப்போசி அவருடைய பேரன் திரு திருஞானம் அவர்கள் வெளியிட திரு மாக்கோ தேவராசன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அப்படியே இது வெளியிட நீங்கள் வாங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நூல்படி பெற்றுக்கொள்ள அனநலகன் நறுமுகை ஆகியோரை அழைக்கிறோம். புத்தகத்தை இது பண்ணிக்கோங்க கையில் வச்சு முதல் பக்கத்தை வச்சு அட்டையை மட்டும் வச்சு எடுங்க. இந்நிகழ்வை தலைமை தாங்கி நடத்திய தோழர் அருணபாரதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னிலையில் வெற்றி தமிழன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான படைப்பை நமக்காக கொடுத்த ஐயா வெங்கட்ராமன் அவர்களின் படைப்பு யூத ஜியோனிலிசம் ஆரிய பாரதியமும் இப்புத்தகத்தை வெளியிட்ட ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட திரு மகிழன் அவர்களுக்கும் ஐயா இளஞ்சந்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக தோழர் அருணபாரதி அவர்கள் எழுதி குழந்தைகளுக்காக வெளியிட்ட வஉசி என்னும் கப்பல் தாத்தா என்ற சிறுவர் புத்தகத்தை வெளியிட்ட திருஞானம் அவர்களுக்கும் அதை பெற்றுக்கொண்ட மாக்கோ தேவராசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.